ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். பெண்கள் உறங்கும் நிலையை வைத்து அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சுலபமாக அறியலாம். பொதுவாகவே ஒருவரின் முகத்தை வைத்தும் அவர்களின் பெயர்களை கொண்டும் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று அறிந்திருப்போம். ஆனால் இதில் அவர்கள் உறங்கும் நிலையை வைத்து அவர்கள் கோபமடைவாரா, சந்தோஷமாக இருப்பவரா என்று தெரிந்து கொள்ளப் போகிறோம். பொதுவாகவே பெண்கள் தூங்கும்பொழுது நேராகவும் குப்புறப்படுத்தும், பக்கவாட்டில் படுப்பது அல்லது ஏதேனும் பொம்மைகளை கட்டுப்பிடித்து படுப்பது என்று 4 விதங்களில் உறங்குவார்கள். மேலும் இதில் நீங்கள் எந்த நிலையில் உறங்குபவர்கள் என்று தெரிந்து கொண்டு உங்களின் குணங்கள் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ளலாம். கட்டி அணைத்துக் கொண்டு தூங்குவது. கட்டி அணைத்துக் கொண்டு தூங்கும் பெண்கள், அதாவது தலையணை, பொம்மை அல்லது பக்கத்தில் இருக்கும் நபரை கட்டி அணைத்துக் கொண்டு உறங்கும் பெண்கள் நம்பிக்கையுடையவராக இருப்பார்கள். இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மனதில் வைத்து பேச மாட்டார்கள். அவர்கள் எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லிவிடுவார்கள். அது மட்டுமில்லாமல் அவர்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல தோழியாகவும் இருப்பார்கள். குப்புற தூங்குவது. குப்புறப்படுத்திக் கொண்டு தலையணைக்கு கீழ் கைகளை அணைத்துக் கொள்வது போல் தூங்கும் பெண்கள் இயற்கையாகவே மென்மையான குணங்களை கொண்டவராக இருப்பார்கள். இவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வரவேற்கும் குணங்களை கொண்டவராக இருப்பார்கள். இன்பம், துன்பம், மகிழ்ச்சி போன்ற உணர்வு ரீதியாக இவர்கள் அதிகம் தாக்கம் கொண்டவராக இருப்பார்கள். பக்கவாட்டில் உறங்குவது. ஒரு பக்கமாக உறங்குவது. பக்கவாட்டில் உறங்கும் பெண்கள் கடினமான நேரங்களிலும் கோபப்படாமல், அவசரப்படாமல் அதற்கு தீர்வுகளை சரி செய்யும் நபர்களாக இருப்பார்கள். இவர்கள் எல்லா விஷயங்களிலும் வேகமாகவும் மகிழ்ச்சியான நபர்களாக இருப்பார்கள். நேராக படுப்பது. நேராக உறங்கும் பெண்கள் பொதுவாகவே அமைதியாகவும் கூச்சம் அதிகம் உடையவராகவும் இருப்பார்கள். இவர்கள் தன்னைத்தானே உயர்த்தி பேசிக் கொள்வார்கள். இப்படி நேராக படுக்கும் பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகவே இருக்கும். இதுவே இவர்களின் விசேஷ குணம் என்றும் சொல்லலாம். இவர்கள் தலைமை அதிகாரியாக இருப்பார்கள். அதாவது எல்லோருக்கும் பாஸ், மேனேஜர் போன்ற பதவிகளில் இருப்பார்கள். அதேபோல கருவில் குழந்தை இருக்கும் நிலையில் தூங்க 41% பேர் விரும்புகிறார்கள். அதாவது கருவில் எப்படி ஒரு குழந்தை இருக்குமோ அதே போலவே தூங்கவே 41% பேர் விரும்புவார்கள். நாம் ஆழ்ந்து தூங்கும்போது எந்த நிலையில் தூங்குகிறோம் என்பதே தெரியாது. அதே போல நமக்கென சில படுக்கும் நிலைகள் இருக்கும். அப்படி படுத்தால் மட்டும்தான் தூக்கம் வரும். அதுவும் நம் வீட்டில், நம் மெத்தையில் நாம் நினைத்தபடி தூங்கினால்தான் நிம்மதியான தூக்கம் வரும். வெளியிடங்களில் தூங்கும்போது அட்டென்ஷன் பொசிஷனில் தான் தூங்க வேண்டும். இதற்காகவே நாம் வெளியிடங்களில் தூங்குவதை தவிர்த்து விடுவோம். ஏன் அந்த நிலையில் தூங்க விரும்புகிறீர்கள் தெரியுமா? அதற்கு உங்கள் குணமே காரணம். இதை நாங்கள் சொல்லவில்லை, ஆய்வுகள் சொல்லுகின்றன. பெரும்பாலும் பலரும் தூங்கு நிலை மற்றும் அவருடைய குணம் இரண்டையும் வைத்து ஆய்வு செய்ததில் பலருக்கும் அது ஒத்துப்போயின. அதை அறிக்கையாகவும் வெளியிடப்பட்டது. அவை உங்களோடும் ஒத்துப்போகிறதா என்பதை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். கருவில் இருக்கும் நிலை. சிலர் கால்களை மார்பகுதி வரை மடித்து கைகளை குறிக்கொண்டு கிட்டத்தட்ட அம்மாவின் கருவில் குழந்தை இருக்கும் நிலையில் படுப்பார்கள். இந்த நிலையில் 41% பேர் தூங்க விரும்புகிறார்கள். அதில் ஆண்களுடன் ஒப்பிடுகையில் பெண்கள் தான் அதிகம் என்கிறது. இப்படி குறுகி தூங்குவோர் தனக்கு நேரும் எந்த சூழ்நிலையையும் ஏற்றுக்கொண்டு தைரியமாக எதிர்கொள்வார்கள். வெளியே பார்ப்பதற்கு கரணமுடாகவும் உள்ளுக்குள் மிகுந்த மென்மை குணம் கொண்டவராக இருப்பார்கள். முதல் முறை ஒருவரை சந்திக்கும் போது அவ்வளவாக பேச மாட்டார்கள். பழகிய பின் அவரை போல் யாரும் அவருடன் பேசியிருக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு பழகிவிடுவர். அவரை பற்றி கணிப்பதே மிகவும் கடினம். அடுத்ததாக ஒரு பக்கமாக திரும்பிய அட்டென்ஷன் நிலை. அதாவது நேராக படுப்பது. ஒரு பக்கமாக திரும்பியபடி கை கால்களை நேராக வைத்து உறங்குவார்கள். இவர்கள் மற்றவர்களுடன் மிக அன்பாக பழகுவார். இவரின் வருகையை பலரும் எதிர்பார்ப்பார்கள். எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார். இவர் மீது மற்றவர்களுக்கு அளவு கடந்த நம்பிக்கைகள் இருக்கும். எல்லோருடனும் சகஜமாக பழகுவார்கள். அடுத்ததாக ஒரு பக்கம் திரும்பி கைகளை நீட்டிய நிலையில் கால்கள் நேராகவும் கைகளை மட்டும் நீட்டியவாறு நேராக வைத்து உறங்குவீர்கள். இப்படி தூங்குவோர் எப்பொழுதும் கொஞ்சம் குழப்ப நிலையிலேயே இருப்பார்கள். எல்லோருடனும் வெளிப்படையாக பழகுவார்கள். இருப்பினும் அவர்களிடம் குறைகளை கண்டறிவார்கள். முடிவுகள் எடுக்கும்போது நிதானமாகவே எடுப்பார்கள். ஆனால் அதில் உறுதியாக இருப்பார்கள். யார் சொன்னாலும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். இதில் நேராக தூங்கும் நிலை. அப்படி இப்படி திரும்பாமல் விட்டத்தை பார்த்தபடி நேராக படுத்தால்தான் இவர்கள் தூங்குவார்கள். இதில் வெறும் 8% பேர் தான் இந்த நிலையில் தூங்க விரும்புவார்கள். இவர்கள் தூங்கும் நிலை போன்றே மிகவும் ஸ்டிக் ஆபீசராக இருப்பார்கள். மற்றவர்களிடம் மனமிட்டு பரந்த மனதுடன் பேச மாட்டார்கள். அவர்களைப் போலவே மற்றவர்களுடன் விதிமுறைகளை பின்பற்றுவர்களாக ஒழுக்க நெறிகளுடன் இருக்க வேண்டும் என நினைப்பார்கள். யாரிடமும் அவ்வளவு எளிதாக பழகிவிட மாட்டார்கள். குறைந்த புன்னகை, அளவான பேச்சு என்றுதான் இருப்பார்கள். இதில் குப்புறப்படுத்தல். முற்றிலும் திரும்பி படுத்தல் நிலை. பலருக்கும் இப்படி படுத்தால் சௌகரியமாக இருக்காது. ஆனால் சிலர் இப்படி தூங்குவதைதான் விரும்பி நிம்மதியாக தூங்குவார்கள். உடலை பின்புறமாக திருப்பி கழுத்தை ஒரு பக்கமாக திருப்பியவாறு கைகளை ரக்கை போல தலையணை மேல் விரித்தபடி தூங்குவார்கள். இவர்கள் தன்னம்பிக்கை நிறைந்தவராக வெளியே இருப்பார்கள். ஆனால் அவர்கள் மீது போடப்படும் விமர்சனங்களை எதிர்கொள்ள தெரியாதவர்களாகவும், நடக்கும் விஷயங்களை சரியாக உள்வாங்கும் திறன் இல்லாமல் உடனடியாக அந்த சூழ்நிலைக்கு எதிர்வினையாற்றி விடுவார்கள். நிதானம் இருக்காது. நிமிர்ந்தபடி கைகளை ரக்கை போல் விரித்த நிலை.
நிமிர்ந்து படுக்கும் இவர்கள் கைகளை தலைக்கு மேல் கைகளை தூக்கியவாறு விரித்து தூங்குவார்கள். இவர்கள் மற்றவர்களின் குறைகளை கேட்டு அவர்களுக்கு ஆறுதலாக உடன் இருப்பார்கள். நண்பர்களுக்கு உதவிகள் தேவைப்படும் போது எப்பொழுதும் செய்ய தயாராக இருப்பார்கள். உறவுகளுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். எப்பொழுதும் தான் கவனிக்கப்பட வேண்டும் என நினைப்பார்கள். அவர்களின் செயல்களும் அப்படி இருக்காது. எப்படி தூங்க வேண்டும், எப்படி தூங்கக்கூடாது, நிபுணர்கள் சொல்வது, ஆய்வாளர்கள் சொல்வது என்ன? 8 மணி நேரம் தூக்கம் என்பது ஆரோக்கியத்துக்கான ஒரு ஒழுக்கம். இதனுடன் 1 மணி நேரத்தை கூட்டியோ அல்லது 1 மணி நேரத்தை குறைத்தோ தூங்குவது உங்கள் உடல்நிலையை பொறுத்தது. உயிர் வாழ மூச்சு விடுதல் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தூக்கம். வயது, பொழுது, நேரம், இருட்டான அறை என்று தூக்கத்துக்கான ஒழுக்கங்கள் பல இருக்கிறது. அவற்றை பற்றி விரிவாக பார்க்கலாம். தூக்கவியல் மருத்துவர் ஜெயராமன் என்ன சொல்கிறார்? தூக்கம் என்றால் 8 மணி நேரம் தானா? ஒரு நல்ல தூக்க ஒழுக்கம் என்பது இரவு 10 மணிக்கு படுத்து காலை 6 மணிக்கு கண் விழிப்பது. இதுதான் 8 மணி நேர தூக்கம். பிறந்த குழந்தைகள் 18 முதல் 20 மணி நேரம் வரை தூங்குவார்கள். 10 வயதில் 12 மணி நேரம் தூங்குவார்கள். வளர்ந்த பிறகு 6 மணி முதல் 8 மணி நேரம் இப்படி தூங்குவார்கள். இப்படி வயதுக்கு ஏற்ப தூக்க நேரம் குறையும். வயது ஆக ஆக இது 4 மணி நேரமாக கூட குறையும். நபருக்கு நபர் மாறுபடுகிற தூக்க நேரமும் இருக்கிறது. சிலர் 6 மணி நேரம் தூங்கினாலும் மறுநாள் புத்துணர்ச்சியோடு இருப்பார்கள். சிலர் 8 மணி நேரம் தூங்கினாலும் இன்னும் 1 மணி நேரம் தூங்கினால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என யோசிப்பார்கள். அதனால் 8 மணி நேர தூக்கம் என்பது ஆரோக்கியத்துக்கான ஒரு ஒழுக்கம். இதனுடன் 1 மணி நேரத்தை கூட்டியோ அல்லது 1 மணி நேரத்தை குறைத்தோ தூங்குவது உங்கள் உடல்நிலையை பொறுத்து அமையும். இரவில் வேலை பார்த்துவிட்டு பகலில் தூங்குவது சரியான முறையா? இது நிச்சயம் ஆரோக்கியமான முறையில்லை. நம் மூளை கடிகாரத்தில் இருக்கிற சர்காடியன் ரிதம். இது நம் மூளை இரவு நேரத்தில் தூங்குவது போல்தான் இயற்கையில் அமைந்திருக்கிறது. இரவில் தூங்கினால்தான் தூக்க ஹார்மோன்களை நம் மூளை வெளியிடும். அவைதான் மறுநாள் நமக்கு புத்துணர்ச்சி தருவன. பகலில் தூங்கினால் தூக்க ஹார்மோன் செயல்படாது, புத்துணர்ச்சியும் கிடைக்காது. அறிவியல் ரீதியாக நிரூபணம் செய்யப்பட்ட உண்மை இது. இதில் இன்றைக்கு குழந்தைகள் கூட செல்போனை பார்த்துவிட்டு லேட்டாக நைட் தூங்குகிறார்களே என கேட்டதற்கு தவறான பழக்கம். உடனடியாக சரிப்படுத்த வேண்டிய விஷயமும் கூட. எப்படி பெரியவர்களுக்கு மன கஷ்டம் இருந்தால் தூக்கம் வராதோ அதுபோலவே பிடித்த விஷயத்தை செய்தால் குழந்தைகளுக்கு தூக்கம் வராது. அதனால் செல்போனை விட அவர்களுக்கு பிடித்த கதைகள் சொல்வது, இசை கேட்பது என்று பழக்கப்படுத்துங்கள். லேட் நைட் தூக்கம் குழந்தைகளின் அறிவு வளர்ச்சியை, ஞாபக சக்தியை சிதைக்கிற விஷயம். இதில் இருட்டான அறையில் தான் தூங்க வேண்டுமா? நைட் லேம்ப் ஓகே தானா? இருட்டான அறையில் உறங்கினால்தான் நம் மூளையில் இருக்கும் தூக்க ஹார்மோன்கள் விடுபடும். சின்ன குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் ரொம்பவும் மங்கலான இரவு விளக்குகளை எரிய விடலாம். மற்றபடி இருட்டான காற்றோட்டமான அறையில் தூங்குவதுதான் சரி. இதில் வார நாட்களில் சரியாக தூங்க முடியவில்லை என்றால் வார இறுதியில் அதை ஈடுகட்டி கொள்ளலாமா? இதன் பெயர் தூக்கக்கடன். மோசமான தூக்க ஒழுக்கம் இது. நம் உடலுக்கு ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் தூக்கம் அவசியம் என்று நம் மூளை முடிவெடுத்து வைத்திருப்பதை, இன்றைக்கு வேலை அதிகமாக இருப்பதால் 4 மணி நேரம் மட்டும் தூங்கிக் கொள்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 10 மணி வரைக்கும் தூங்கிக் கொள்கிறேன் என்று நம் மூளையில் இருக்கிற சர்காடியன் இதத்தை நாம் மாற்றினால் உடல் உபாதைகள் தான் அதிகம் வரும். இதில் தூக்கம் குறைந்தால் என்ன பிரச்சனைகள் வரும்? உடல் பருமன், மனசோர்வு, ஹார்மோன் தொடர்பான பிரச்சனைகள், நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், மாரடைப்பு, பக்கவாதம், புற்றுநோய் உள்ளிட்ட பல நோய்களும் பாதிப்புகளும் வருவதற்கு தூக்கமின்மைதான் அடிப்படை காரணம். இதில் தூக்கம் வந்த பிறகு படுக்கைக்கு செல்வது, வராவிட்டாலும் நேரத்துக்கு படுக்க செல்வது எது சரி? தூக்கம் வந்த பிறகு படுக்கைக்கு செல்வது நல்லது. முன்கூட்டியே சென்றுவிட்டால் மனதில் தேவையற்ற பகல் பொழுது ஞாபகங்கள் வந்து தூக்கத்தை தள்ளி போடலாம். தூக்கம் வரும் வரைக்கும் மெல்லிய இசைகளை கேட்பது, புத்தகம் வாசிப்பது என்று இருக்கலாம். இதில் பகல் தூக்கம் யாருக்கு சரி? குழந்தைகளுக்கு மட்டும்தான் சரி. பெரியவருக்கெல்லாம் 20 முதல் 40 நிமிடங்கள் வரையிலான ஓய்வு அல்லது குட்டி தூக்கம் மட்டும்தான் சரி. அதற்கு மேல் தூங்கினார்கள் என்றால் இரவு தூக்கம் கெடும். மறுநாள் காலையில் 8 மணிக்கு தான் விழிப்பு வரும். ஞாயிறன்று பகல் தூக்கம் போட்டவர்கள் மறுநாள் திங்களன்று காலையில் நேரத்துக்கு விழிக்க முடியாமல் கஷ்டப்படுவது மிகப்பெரிய துயரம். ஞாயிற்றுக்கிழமை பகல் தூக்கம் போட்டவர்கள் மறுநாள் திங்களன்று காலையில் நேரத்துக்கு விழிக்க முடியாமல் கஷ்டப்படுவது நம்மை கஷ்டப்படுத்தும். மண்டே மார்னிங் ரொம்ப சிரமப்படுவது என எல்லாவற்றுக்கும் காரணம் முந்தைய நாளில் நீண்ட பகல் தூக்கம் தான் காரணம். தூக்கத்தை கெடுக்கிற, தூக்கத்தை வர வைக்கிற உணவுகள் எது? மசாலா சேர்த்த ஹெவியான உணவுகள் தூக்கத்தை கெடுக்கும். தூங்குவதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்னால் ஜீரணிக்க சுலபமான உணவுகள் தூக்கத்தை வரவைக்கிற அமினோ அமிலம் இருக்கிற பால் அல்லது வாழைப்பழம், இதை சாப்பிடுவது நல்லது. இதில் கனவுகளுடன் வருகிற தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் தானா? கனவுகளுடன் வருகிற தூக்கம் ஆழ்ந்த தூக்கம்தான். தூக்கத்தில் அடிக்கடி பயந்து இருந்தால்தான் மனநல சிகிச்சை தேவைப்படும். இவர்களுக்கு நேரம், இடம் உள்ளிட்ட தூக்க ஒழுக்கங்களை சொல்லித் தருவோம். இப்படிப்பட்டவர்கள் இரவுகளில் சண்டை படம், திகில் படம் பார்ப்பதை தவிர்ப்பது நல்லது.